12th standard accountancy chapter 1 accounts from incomplete records. இதுக்கு தியரி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறேன். வெரி ஷார்ட் ஆன்சர், அது போக ஷார்ட் ஆன்சர், அதுக்கெலாம் கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். இது போக சம்ஸுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது தான் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, what is meant by incomplete records? When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. It is otherwise called as single entry system. It is unsystematic and unscientific method. அதாவது இது என்ன தெரியுமா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாத அக்கௌண்ட்ஸு. அது போக என்னது, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடே கிடையாது, அன்சைன்டிஃபிக் மெத்தட். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடே இது கிடையாது அப்படிங்கிறதான் இந்த ஆன்சரோட மீனிங். சரியா? இதை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்த்து படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் த அக்கௌண்ட்ஸ் ஜென்ரலி மெயின்டைன் பை ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர் வென் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் நாட் ஃபாலோட். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாத சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. பொதுவாக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, முதல்ல இங்கிலீஷில் வாசித்துருவோம். கேஷ் அக்கௌண்ட் அண்ட் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. அதாவது அவங்க எதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மெயினாக கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது யாருக்கானது, கஸ்டமருக்குள்ளது. அது போக கிரெடிட்டார்ஸ், யார்கிட்டருந்து ரூபா வர வேண்டியிருக்கு, யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? Statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. It is prepared to find out the capital of a business on a particular date. This statement resembles balance sheet. இதோட மீனிங் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? இதில் அசட்ஸ் லைபிலிட்டிஸ்லாம் போடுவோம். அதாவது ரெண்டு சைடு, ஒரு சைடு லைபிலிட்டி, இன்னொரு சைடு அசட்ஸ் வரும். ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது எதை போல் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டை போலவே இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்லுது. சரியா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது பொதுவாக இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன்லாம் அவங்களோட அக்கௌண்ட்ஸில் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ரெண்டு சைடு உண்டு, மறந்துடாங்க. லைபிலிட்டி சைடு, அசட் சைடு, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் என்னது, கேபிட்டல். அது நீங்கள் சம் போடும்போது உங்களுக்கு புரியும். தியரி பார்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஷார்ட் ஆன்சர்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? இதில் வந்து இது ஆக்சுவலாக 3 மார்க் கொஸ்டின், அதனால் 3 ஹெட்டிங்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து நேச்சர். இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் மெத்தட். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. அதாவது என்னென்னா, இதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடே கிடையாது, அதனால் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. இவங்க எதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்லி கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அந்த மாதிரி ரூல்ஸ் சம்மந்தமான எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மூணாவது ஹெட்டிங் சூட்டபிலிட்டி. சூட்டபிலிட்டினா இது யாருக்கு சூட்டபிள், இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். இட் இஸ் நாட் சூட்டபிள் டு ஆல் ட்ரேடர்ஸ். இது யாருக்கு மட்டும்தான் சூட்டபிள், சோல் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிள். அது போக யாருக்கு, பார்ட்னர்ஷிப்க்கு சூட்டபிள். மற்ற ட்ரேடர்ஸுக்கெலாம், அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸுக்கெலாம் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து சூட்டபிள் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சரோட மீனிங்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? இதுலேயே 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. இதில் வந்து அவங்க ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதாவது கேஷ் அக்கௌண்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டு தான் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிற சென்டென்ஸை நீங்கள் எழுதினா கூட ஓகே தான். சரியா? அடுத்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இதில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ப்ராப்பராக லெட்ஜர் எதுவும் இல்லாதனால ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் பொதுவாக எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கரெக்ட்னஸ் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அந்த 2வது பாயிண்ட் சொல்லுது. 3வது பாயிண்ட்டு டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங்
ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது இதில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, அது போக என்ன செய்ய மாட்டாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதனால இதில் எது கண்டுபிடிக்க முடியாது, ப்ராஃபிட் எதுவுமே, கிராஸ் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்க முடியாது, நெட் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி மீனிங் இதுக்கு நீங்கள் எழுதினா போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் பாருங்கள் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை எழுதி பார்த்து படிங்க. அதை சுருக்கி குட்டியாக்கி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் த ப்ரொசீஜர் ஃபார் கால்குலேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் சம் போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு, ரெண்டாவது உள்ளது க்ளோசிங் கேபிட்டலுக்கு. அடுத்து என்ன செய்யணும்னா, க்ளோசிங் கேபிட்டலை மேலே எழுதணும், அது கூட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். அடுத்து அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடச்சிரும். அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங். சரியா? இதையும் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது என்ன தெரியுமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது கேபிட்டலுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது பொதுவாக ஃபினான்சியல் பொசிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. சரியா? இதுலேயும் டிஃப்ரென்சஸ் எல்லாம் உங்களுக்கு சிறுசாக்கி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது பொதுவாக பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறது, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது எல்லோரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் கவர்மெண்ட்டோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்கேன். எழுதி பார்த்து படிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவ் இஸ் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அசர்டைன் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் இதில் எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து 2 சைட்ஸ் உண்டு. இதுக்கு டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும். அடுத்து கிரெடிட் சைடில் மற்ற எல்லா ஐட்டத்தையும் எழுதணும். சரியா? என்னெல்லாம் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் வரும், பேட் டெட்ஸ் வரும், டிஸ்கவுண்ட் அலௌட் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சைடு போட்டுட்டு இப்போ 2 சைடு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதுதான் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஆன்சர் வந்து டெபிட் சைடில் வரும். சரியா? இப்படி தான் எப்படி பண்ணுவோன்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். அதுதான் இதை வாசித்து பார்த்து எழுதி பார்த்து படிங்க. சரியா? இது போக மற்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் நிறைய சம்ஸ் போட்டிருக்கேன். தியரிஸையும் நல்லா படிங்க. அது போக சம்ஸும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.